முதல்ல நான் ஸ்கூல்ல தான் பார்த்தேன். அந்த டைம்ல உன்னை எனக்கு பிடிக்காது. அப்ப தெரியல நீ தான் என் லைஃப் பார்ட்னரா வருவேன்னு. அப்படியே நாட்கள் போச்சு. 10th முடிச்சுல வந்தப்போ நீயும் நானும் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அவளுக்கா பேசிக்கலனாலும் ஏதாவது ஒரு கேங் மீட்டிங்ல நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம். நான் பிகாம் முடிச்சு அந்த காலேஜ் விட்டு வெளியே போகும்போது நீயும் அதே காலேஜ்ல MBA ஜாயின் பண்ணியிருந்த. நானும் என் நியூ பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணேன். எதாச்சியா ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது நீ அவங்களுக்கு கால் பண்ணியிருந்த. அது நீதான் தெரிஞ்சுட்டு உன் நம்பர் வாங்கிக்கிட்டேன். கோவிட்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீ இருந்த. உன் கூட பேச பழக கொஞ்சம் டைம் கிடைச்சது. நாட்கள் அப்படியே போச்சு. 20th August 2021 ப்ரூக்ஸ் மால்ல நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நீ அதை அக்செப்ட் பண்ண. நான் உனக்காக பூ கட்டி கொடுத்த நாட்கள் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. 1 year அப்படியே போச்சு. சின்ன சண்டைகள் அது பிரேக்கப்பா மாறி திரும்பவும் நம்ம காதல்னால சமாதானமா போய் எங்க வீட்டுல ஒன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம் உங்க வீட்டுல மாப்பிள்ள பாட்டு இருந்தாங்க. நான் உங்க அப்பா கிட்ட போன்ல நம்ம லவ் பத்தி சொன்னேன். அவரும் அதுக்கு நான் எடுக்கிற முடிவு கிடையாது, வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு போனை வச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்காதனால 2 வீட்டுக்கும் தெரியாம 24 August 2022 நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எப்படியோ 2 வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம். 4 July 23 நம்ம லைஃப்ல தேவதை மாதிரி அனன்யா அண்ட்ரியானா மேரேஜ் ஆகி 2 anniversary முடிஞ்சு 3rd anniversaryக்குள்ள கார் எடுத்து வைக்கிறோம். இந்த 2 வருஷத்துல சின்ன சண்டைகளோட நிறைய காதலோட நம்ம வாழ்ந்திருக்கோம். இனி வாழ போற காலங்கள் இன்னும் உலகம் கூட வாழணும். ஹாப்பி 3rd anniversary பொண்டாட்டி. கிரியேட் யுவர் மெமரிஸ் வித் ஆஷியாட்ஸ்.